அதிமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருக்கிறார். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முழு ஆதரவளிக்கின்றோம். நிச்சயம் அதிக இடங்களிலே வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவார் என்று நேரத்திலே தெரிவித்து, அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே பார்த்தாலும் தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் பாரதிய ஜனதா அரசை பற்றியும் இன்றைக்கு குறை கூறி வருகின்றார்கள். இந்திய நாட்டிற்கே தலைகுனிவு ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழக கட்சியினால். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இன்றைக்கு இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இந்திய நாட்டிற்கே தலைகுனிவு, தமிழகத்திற்கு அதை விட தலைகுனிவு. ஆகவே இன்றைக்கு தலைகுனிவு ஏற்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லை என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். இதே புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்ற குடிசையில் வாழ்கின்ற சாதாரண அடித்தட்டு மக்கள் கூட அம்மா திட்டங்கள் மூலமாக நன்மை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே நன்மை பெறுகின்ற நாட்டு மக்களுக்கு நன்மை கொடுக்கின்ற அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு. அதேபோல் பாரத பிரதமர் ஏழை எளிய மக்கள் முன்னுக்கு வர வேண்டும், நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாடு வலுமிக்கதாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு சென்று நம் நாட்டுடைய பெருமையை இன்றைக்கு உயர்த்தியவர் மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு இந்திய நாட்டிற்கு பெருமை வந்து என்று சொன்னால் அவர் எடுத்த முயற்சி, கடுமையான உழைப்பு. ஆகவே உழைக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு ஒவ்வொரு இந்தியனும் தலையிலிருந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகளவிலேயே இந்தியாவிற்கு பெருமை கிடைத்தது என்று சொன்னால் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே துணிச்சலான நடவடிக்கை, சரியான திட்டம் வகுத்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்ததன் விளைவு அடித்தட்டில் வாழுகின்ற மக்கள் கூட இன்றைக்கு வளமோடு செழிப்போடு வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் ஆட்சி காலத்தில் எடுத்த முடிவு, அவர் போட்ட திட்டம் மக்களுக்கு இன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் அவர் பாரத பிரதமர் அவரை நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும், அவருக்கு வெற்றி தேடி தர வேண்டும் என்று நேரத்திலே தெரிவித்து, இங்கே இந்த மண்ணினுடைய மைந்தராக இருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய திரு பி ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல மதுரை நாடாளுமன்ற தொகுதி திரு வி ராஜ் சத்யன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இரண்டு பேரும் இளைஞர்கள். இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு இரண்டு இளைஞர்களை உங்கள் கையில் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து தேனி மாவட்டத்திலும் மதுரை மாவட்டம் சிறக்க வளர்க வாக்களிப்பு இரட்டலை இருக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திரு ஜோதிமுத்து அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அழகர்சாமி அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தல், அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரியகுளம் சட்டமன்றத்திலே போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய திரு மயில்வேல் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களிங்கள். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற திரு லோகிராஜன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களிங்கள். சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற ராஜவர்மன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நீலக்கோட்டை சட்டமன்றத்திலே போட்டியிடுகின்ற திருமதி தேன்மொழி அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று இருகர கூப்பி உங்களை வேண்டி கேட்டு, ஒரு 3 நாட்களுக்கு முன்பு திரு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்திலே உரையாற்றுகின்ற பொழுது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று தெரிவித்தார். அவர் தெரிவித்த கருத்து, நான் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்து, நான் பிரதமரானவுடன் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நாம் 50 ஆண்டு காலம் போராடி நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்று மத்திய அரசின் மூலமாக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவை நாம் அமைத்தோம், அதை கலைப்பேன் என்று சொல்கிறார். ஆக தமிழ்நாட்டை
பாலைவனம் ஆக்குவதற்கா திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி என்று அறிவித்தார். எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களே. நம்முடைய விவசாயிகள், தமிழ்நாட்டு மக்கள் இரவுகள் வராமல் அந்த காவிரி நதிநீரை பயன்படுத்தி வாழ்வாதாரம், இன்றைக்கு இது காவிரி நதிநீர் தான். ஆகவே நம் வாழ்வாதாரத்தை நிலையுடைய செய்கின்ற இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அதிர்ச்சி உள்ளாக்கின்றது. ஆகவே காவிரியிலே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லுகின்ற ராகுல் காந்தி அவருடைய கட்சி நிற்கின்ற வேட்பாளருக்கா உங்கள் வாக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் தமிழகம் பாலைவனமாகிவிடும். ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழுக்கு கிடைக்காது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமர் வேட்பாளரை இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர் அறிவித்திருக்கின்றார். அவருக்கு தகுந்த பாடத்தை இந்த தேர்தல் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள், உழவர் பெருமக்கள் வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, அதே போல முல்லை பெரியார் அணை இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றார்கள். 136 அடியிலிருந்து 142 அடியை பெற்று தந்த பெருமை இதே புரட்சி தலைவர் அம்மாவை சாரும். அதே போல அம்மா இருக்கின்ற காலத்திலே 142 152 அடி உயர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்து, அதன்படி குழுவும் அமைத்து அந்த குழு பரிந்துரை செய்யப்பட்டு விட்டது. அந்த குழு அணை பாதுகாப்பாக இருக்கின்றது, உறுதித்தன்மையை நீங்கள் உறுதி செய்யலாம் என்று தெரிவித்தவுடன் அம்மாவுடைய அரசு அதற்கு டெண்டர் விடப்பட்டு பணி துவங்கப்பட்டு விட்டது. ஆனால் கேரள அரசாங்கம் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. ஆகவே மத்தியிலே ஒரு நல்ல ஆட்சி மலர்ந்தவுடன் அங்கே 142 152 அடி பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்திய தீர்வோம். இங்க இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நீரை பெற்று தருவதுதான் எங்களுடைய முதல் கடமை. அதை நாங்கள் செய்வோம். தென் மாவட்டத்தில் இருக்கின்ற 5 மாவட்ட மக்களும் பயன்பெறுகின்ற விதத்திலே அம்மாவுடைய அரசு இந்த விவசாய மக்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லி, அதே வேளையிலே கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் நிறைவேற்றிய தீர்வோம். மத்தியிலே ஆட்சி அமைந்தவுடன் கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் அம்மாவுடைய அரசு என்பதையும் நேரத்திலே தெரிவித்து, இங்கே வருகின்ற வாக்காளர் பெருமக்கள் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக நாம் முழு ஆதரவை அளிப்போம். நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற கன்னியாகுமரி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.